ஆராதனை உமக்கு. அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். துதி ஆராதனை ஒருவருக்கே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, என் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாமே பார்த்து கொள்வீரப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சூழ்நிலைகளை, எங்கள் வேதனைகளை, எங்கள் கண்ணீரை, எங்கள் உபத்திரவத்தை, நாங்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாம் அறிந்தவரே, உமக்கு நல்ல வாயை திறந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுவாங்க, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. விசுவாசமா சொல்லுங்க. ஓ, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆமா, எனக்கு தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. இப்ப சொல்லுங்க. கவலை, ஏன் கண்ணீர் விடணும்? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆண்டவருடைய தோள் மேல ஒரு கவலை இல்லாத பிள்ளைய போல தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஓ, நெருக்கத்தின் 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 எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. விசுவாசமா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. அவர் தோள் மேல, அவர் மார்பு மேல, நான் உங்க தோளுல. அல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், சோர்வு வரும்போதெல்லாம் என் ஆண்டவர் மார்பு மேலே போய் நான் சாய்ந்து கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய அந்த அணைக்கும் அரவணைக்கும் அந்த தாயுள்ளம் கொண்ட அந்த மார்பு மேலே நான் சாய்ந்து கொள்வேன். அல்லேலூயா. அதான் பக்தன் பண்ணார்ல, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல என் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஒரு தாய் மடி மேல, ஒரு தகப்பனுடைய மார்பு மேல சாய்ந்து கொள்ளுகிற, சேர்த்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைய போல என் ஆண்டவர் மேல நான் சாய்ச்சேன். ஆண்டவரே, இந்த சுத்திகரிப்பின் ஆராதனையில இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை கத்தர் கொண்டு வர உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, போ. Praise God. Praise God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். நாம் வேதத்தின் பக்கமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்ப்போம். பாருங்க, சங்கீதக்காரன், அதுவும் அந்த பிராக்கெட்டில் வாசிங்கம்மா. பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். யார் சொல்கிறாருன்னா தாவீது அவர் சொல்கிறாரு. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாவீது. அப்போ பாருங்கள், 1 வசனத்தை பார்க்கும் பொழுது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு இன்றைக்கு நிறைய பேர் பாவம் எங்கே பிறக்குதுன்னா, முதல்ல பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாயிலிருந்து தான். நமக்குள்ளே தான் இருக்குது பாவம், வாயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குன்னா நாவின் பிரதியுத்தரத்தில் தான் இருக்கிறதா. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நாவின் பிரதியுத்தரத்தில் இருக்கிறதா. நான் செத்துருவேன் அப்படின்னா அது அப்படியே பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம சாவறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், நம்ம வாயாலேயே அவன் என்ன பண்ணுவான், மரண சாசனத்தை எழுதுவான். நான் ஜீவனோடு இருப்பேன், நான் பிழைத்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுப்பாரு, ஆண்டவர் என்னை வாழ வைப்பார்னு சொல்லி நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது பிசாசு அதை பார்த்து, பாரு ஆளே எப்படி இருக்குது, சாவுற நிலைமைக்கு இருக்குது, பலவீனத்தோடு இருக்குது. ஆனால் சொல்கிற வார்த்தையெல்லாம் எதை நம்பி நம்ம சொல்கிறோம், எதை நம்பி நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம். உண்மையாக கர்த்தரை ஒருத்தங்க விசுவாசிச்சாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட ஆழியில் அமிர்ந்திருந்தாலும் சரி. யோனா எங்கே இருந்தார், யோனா எங்கேருந்து விண்ணப்பம் பண்ணாரா, மீனின் வயிற்றிலிருந்து என்ன பண்ணாரா, அவர் விண்ணப்பம் பண்ணார். அவர் விண்ணப்பமே பண்ண முடியாது, முதல்ல மூச்சு திணறலே அவர் இறந்து போயிருப்பார். ஆனால் எங்கேருந்து அவர் கூப்பிட்டாருன்னா ஆழியிலிருந்து கூப்பிட்டாராம். யாரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. அப்போ பாருங்கள், நிச்சயமாக பிரச்சனையின் மத்தியில், ரொம்ப கடுமையான பிரச்சனையின் மத்தியில் நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆனால் இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்னென்னா மௌனமாய். நேற்றைய தினத்தில் பாஸ்டர் பேசினார், மௌனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போது மௌனம், இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மௌனம். அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறார், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு. ஒரு மனுஷனுடைய சரீரத்திலேயே நாவானது சிறியதாக இருந்தாலும் அது ஆயில் சக்கரத்தையே என்ன பண்ணுதான், கொளுத்து விடுகிறதா இருக்கிறதா. நன்மையும் தீமையும் எதனால உண்டாகிறதுன்னு சொன்ன, நாவின் பிரதியுத்தரத்தினால உண்டாகிறது அப்படின்னு சொன்ன. மரணமும் ஜீவனும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய நாவலை வச்சிருக்கிறாரு. யாரை நம்ம எதை சொல்கிறோமோ அவங்க அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம என்ன வார்த்தையை சொல்கிறோமோ நாம் அதன் கனியை என்ன பண்ணுவோம், புசிப்போம். நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்க மாட்டேன் போல இருக்கு, எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி யோபு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்றது போல் நம்ம எதை குறித்து நம்ம பயந்துருப்போமோ அதுவே நமக்கு நடந்துடும். பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணுவான். நம்ம என்ன நினைக்கிறோன்றத பிசாசு என்ன பண்ணுவான், நீ இப்படி பயந்துட்டுருக்கியா, உன்னை என்ன பண்ணுறேன், இப்படியே உனக்கு என்ன பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லி தீவினையை செய்வதற்கு பிசாசு என்ன பண்ணுறான், காத்திருக்கிறான். எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானா. ஆண்டவரோ நமக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை
பரிபூரணப்படுத்தவும் வந்தேன்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை என்ன பண்ணேன், என் வாழ்க்கை வழிமுறைகளை என்ன பண்ணேன், நான் காத்து துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாராம், நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சில நேரங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் நம்ம பேசாமல் இருந்தால் மூடனும் எப்படி தெரிவானா, சில நேரம் நம்ம பேசுகிறோம்னாலே தெரிஞ்சிடும் இவங்கக்கிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குது, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது என்ன பண்ணிடலாம், சில பேரை ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். பேசாத வரைக்கும் நம்ம பண்ண ட்ரெஸ்ஸிங் சரி, நம்மளை ஆள் தோற்றம் கலர் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு நிதானிக்கலாம். இவங்க நல்ல கலராக இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்ல ஹைட்டாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஓ நல்லா படித்தவங்க போல இருக்குது, நல்லா பேசுவாங்க போல இருக்குது, நல்ல அமைதியானவங்க போல இருக்குன்னு சொல்லி அமைதியாக இருக்கிற வரைக்கும் ஒருத்தங்களை என்ன பண்ணலாம், நிதானிக்கலாம். வாயை திறந்து அவங்க பேசுனாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல தாவீது, நான் என்ன பண்ணுறேன், மௌனமாக இருக்கிறேன், நலமானதையும் நான் பேசலை, நல்லதை கூட நான் பேசலை, நான் எப்படி இருக்கேன், மௌனமாக இருக்கிறேன், மௌனமாய் நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் என்ன எப்படி இருந்ததா, அதிகரித்தது. அநேகருடைய துக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணமே பேசுறது தான், பேச்சு தான். அதிகமாக நம்மளுடைய துக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணமே பேச்சு. பேசி பேசி சில வீடுங்களில் குழந்தைங்க என்ன பண்ணோம், டென்ஷனாக்கி விடுவாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பேசி 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 நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே டென்ஷன் ஆக்குவாங்க. இந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, நான் ஊமையாக இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் நான் எப்படி இருந்தேன், அமர்ந்திருந்தேன். இதை தான் சொல்லுவாங்க மெடிடேட்னு சொல்லுவாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 1 மணி நேரம் பேசாமல் அமைதியாக நம்ம இருந்தோமானால் ஆண்டவர் நமக்குள்ளே என்ன பண்ணுவார், அவர் தான் பேசணும், நாம் கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு பேசி பயங்கரமாக பேசுவோம். ஆண்டவர் என்ன ஆகிடுவார், அமைதியாகிடுவார். நீ பேசு நான் அமைதியாகிடுறேன்னு சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, நான் நலமானதை கூட பேசாமல் நான் அமர்ந்திருக்கிறேன், ஆனாலும் என் துக்கம் என்னாச்சு, அதிகரித்தது. அப்போது நம்ம அமைதியாக இருந்தோமானால் துக்கம் அதிகரிக்காது. துக்கம் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மற்றவங்க நம்மளை ரொம்ப கோவப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ரெஷர் ஏறி மண்டை வெடிச்சு போகிற அளவுக்கு என்ன ஆகிடும், ப்ரெஷர் ஏறிடும். ஆனால் நம்ம ஒன்று கதவை சாத்திக்கலாம், வீட்டை கதவை சாத்திக்கலாம், இல்லைன்னா ஜெபத்தில் உட்காரலாம், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டோம்னா நம்ம அதிலேருந்து என்ன ஆகிடுவோம், அந்த பிரச்சனையிலேருந்து முட்டி மோதி எதிர்த்து நின்று ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தருக்கு நீங்கள் கடிந்து பட்சித்தீர்களானால் 2 பேரும் என்ன ஆகிடுவீங்க, 2 பேருமே அழிவீர்கள். மௌனமாய் இருந்தால் மூடன் கூட எப்படிப்பட்டவனாக இருப்பானா, ஞானியாக தெரிவானா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அடுத்து அவர் சொல்கிறாரு, ஆனாலும் என் துக்கம் எப்படி இருந்ததா, அதிகரித்து கொண்டே இருந்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது அப்படின்றாரு. அமைதியாக இருக்கும் பொழுது தான் இருதயம் எப்படி இருக்கும், என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார், தாவீது. எப்போவுமே சங்கீதம் பாடிக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு கிண்ணறங்களை எடுத்து வாசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிற மனுஷன் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாராம், அமைதியாக இருக்கிறாராம். நான் அமைதியாக இருக்கிறதுனால எனக்குள்ள என்ன உண்டாச்சு, அனல் மூண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எப்படிப்பட்ட அனல், கோவ அனல், கோவ அனல் கிடையாது. தகன்னு சில வான்கோழி நெருப்பு கோழியெல்லாம் பாருங்களேன், அதை ஏதாவது சீண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி நெருப்பு கோழி மேலே கல்லை தூக்கி போட்டேன், என்னை துரத்திட்டு வருது பாருங்கள். 6th படிக்கிறேன், எந்த அளவுக்கு ஓட முடியுமோ அந்தளவுக்கு ஓடுறேன், நெருப்பை கக்குது. டிகேஎஸ் நகர்னு ஒரு நகர் இருக்கும், அம்மா ரேஷன் கடைக்கு அனுப்புனாங்க. அங்கே ரேஷன் கடையில் வந்து கிருஷ்ணாயில் ஊற்றுவாங்க, அது மட்டும்தான் என்னை வேலை வாங்குவாங்க. மாதத்தில் ஒரு தடவை அந்த கிருஷ்ணாயில் இந்த கல்லுக்கு பதிலாக எங்களை என்ன பண்ணிடுவாங்க, கல்லை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் கல்லுக்கு பதிலாக எங்களை உட்கார வச்சுருவாங்க. யார் யார் வீட்டில் சின்ன பசங்க இருக்கோ அவங்கள கூப்பிட்டு போய் ரேஷன் கடையில் இதுக்காக மண்ணெண்ணெய்க்காக உட்கார வச்சுருவாங்க. அப்போது இந்த நெருப்பு கோழி துரத்துச்சு. நாங்கள் வளர்த்தோம் ஒரு 10 வான்கோழி.
அதை ரொம்ப அதை நம்ம தடவி கொடுத்தோம்னா நல்லா வந்து குழந்த மாதிரி வந்து நம்மளை கொஞ்சம் நம்ம அதுக்கு தீனி வைக்காமல் அதை ஏமாத்துறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அதுக்கு இந்த இடத்துல இது இருக்கும், ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது என்னம்மா அது தொண்டை இருக்கும், அந்த இடம் ரத்த கலரில் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை ஏமாத்துறதுனால அது கோவப்படுது. அப்போ பாருங்கள், நமக்கு விரோதமாக யார் வந்து நம்மளை வந்து கோவப்படுத்தினாலும் சரி, நமக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணாலும் சரி, இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கு விரோதமாக யார் நின்றாலும் எதிர்த்தாலும் யுத்தம் பண்ணினாலும் போராடினாலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், அமெரிக்கையாக இருக்கிறதும் அமைதியாக இருக்கிறதுமே நம்மளுடைய நம்பிக்கைன்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அமைதியாக இருக்கிறதும் ஒரு விதமான யுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அமைதியாக இருக்கிறதும் ஒரு விதமான யுத்தம். பார்ப்பாங்க, என்னடா இவன் ஒன்றுத்துக்குள்ளாக்கி கிடையாது, பார் நம்ம எவ்வளோ பேச்சு பேசுகிறேன் பார், நான் எவ்வளோ பேசுகிறேன் பார், உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லையா? அன்றைக்கி வந்து ஊழியக்கார் சொன்னார் பாருங்க, நமக்கு என்ன இருக்கக்கூடாது. அன்றைக்கி அவர் என்ன சொன்னார், சொல்லும் போது அது ஒரு மாதிரி தான் இருக்கும். நமக்கு சூடு சொரணையே நிறைய நேரம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அநேகர் சொல்கிற வார்த்தை, பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியாது. பேசுவாங்க, இஷ்டத்துக்கு சில பேர் பேசுவாங்க. பேசுகிற வார்த்தைங்க எல்லாத்தையும் நம்ம காதில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம மனசு என்ன ஆகிடும், கெட்டுடும். அதனால் அதெல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய இருதயம் எனக்குள்ளே என்னாச்சான் அனல் மூண்டது அப்படின்றாரு. நம்ம அமைதியாக இருக்கும்போது, நம்ம மௌனமாக இருக்கும் பொழுது தான் நம்மளால் தேவ சமூகத்தில் அமைதியாக உட்கார முடியும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நான் அமைதியாக இருக்கும் பொழுது தான் எனக்குள்ளே என்னாச்சு, அனல் உண்டாச்சு. இது எப்படிப்பட்ட அனல்னா, ஆவிக்குரிய அனல், ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அனல் நமக்குள்ளே உண்டாச்சு, எனக்குள்ளே உண்டாச்சுன்னு சொல்கிறாரு தாவீது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் மெடிடேட் பண்ணுறாரு ஆண்டவருடைய வல்லமைகளை. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்து கர்த்தருடைய வல்லமைகளை நான் என்ன பண்ணுறேன், அவருடைய அதிசயங்களை எல்லாம் நான் தியானிக்கிறேன், அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வல்லமைகளை எல்லாம் என்ன பண்ணுறேன், நான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் என்ன பண்ணுறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எடுத்த உடனே நம்ம கடன்னு எனக்கு இது தேவை, அது தேவை, எனக்கு இது வேணும், அது வேணும், என் புருஷன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, என் நிலைமை இப்படி இருக்குது, என் பிள்ளையோடைய நிலைமை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்பரை போட்ட உடனே, ஐடி நம்பரை போட்டவுடனே பணம் எடுக்கிற மாதிரி அப்படிலாம் நமக்கு கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட கிடைக்காது. ஆண்டவர் வந்து ஒரு மிஷின் கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அவர்கிட்ட எப்படி ப்ராசஸில் எப்படி நம்ம அவர்கிட்ட முறையிடணும், எப்படி நம்ம அவர்கிட்ட நம்ம நெருங்கணும், எப்படி அவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் செய்யணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நான் சுத்திகரிப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், இது என்ன ஆராதனை, சுத்திகரிப்பின் ஆராதனை. முதலாவது நம்மளுடைய நாவினால் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், பாவம் செய்யக்கூடாது. நம்ம இருதயத்தால் மனசால் பாவம் செய்வோம். மற்றவங்களை என்ன பண்ணுவோம், இருதயத்திலே நம்ம மற்றவங்களை குறித்து நம்ம எரிச்சலோட பொல்லா ஒரு மற்றவங்களை குறித்து நம்ம ஒரு மாதிரி இழிவாக நம்ம நினச்சோம்னா, மற்றவங்களை தாழ்த்தி நினச்சாலே அதுவே ஒரு பாவம்தான். ஆமேனா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது வெளியில் நம்ம பேசினோம்னா அது மிகுந்த பாவம். புரியுதுங்களா? நாவின் குற்றங்களுக்கு என்னை என்ன பண்ணுங்க, விலக்கி காத்தருளும். பொய் நாவுக்கு என்னை விலக்கி காத்தருளும். கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? கபட நாவே, கபடம் பேசுகிற நாவு. கபடம்னா என்னதுமா? மாறி மாறி பேசுறது. கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? அக்கினி தழலும், எரிகிற அக்கினி தழலும் என்ன கிடைக்கும்? நரகம்தான் உனக்கு கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? தேவனுடைய வீட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து, நியாயத்தீர்ப்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? தேவனுடைய வீட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது.
நமக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது கண். புரியுதுங்களா? அதனால் நம்ம பேசுவதற்கு எப்படி பேசணுமா? நிதானமாய் பேசுவதற்கு எப்படி இருங்க, நிதானமாய் பேசுங்க அப்படின்னு சொல்லி. சில நேரம் எல்லாருக்குமே கோவம்ன்றது மனுஷனுக்கு இயல்பான ஒன்று. நம்ம கடன்னு பேசிடுவோம், ரொம்ப பேசிடுவோம். அதுக்கப்புறம்தான் நமக்கு தெரியும், ஆஹா சமாதானமே இல்லையே, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓவராக பேசிட்டோம் போல இருக்கு. அடுத்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம் என்ன ஆகிடும், போயிடும். நம்ம அதிகமாக பேசுகிறதுனால சமாதானம் போயிடும். அதனால் அமைதலாக இருக்கிறதும் ஒரு வகையில் ரொம்ப நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. குறிப்பாக மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கிழிக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அடுத்தது நம்ம பேச ஒரு காலம் உண்டு. நேற்று அப்போ பாருங்கள், மௌனமாக இருக்க நிச்சயமாக ஒரு காலம் உண்டு. நமக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ பேசுவீங்க. அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும். நிறைய பேர் ஆண்டவர் எதனால் அடக்கி வச்சிருக்கிறாரு. குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு அடக்கி வைக்கலன்னா அது என்ன ஆகிடும், மிரண்டு போயிடும். குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு அடக்கி வைக்கலன்னா அது என்ன ஆகுமா சொல்லுங்களேன், மிரண்டு தாறுமாறாக ஓடும். அதனால தான் குதிரைக்கு என்ன பண்ணுறாங்க, கடிவாளத்தை போடுறாங்க. அதுபோல் நமக்கும் ஆண்டவர் என்ன போட்டிருக்காரு, நாவில் கடிவாளத்தை போடு. எதை பேசணுமோ அதை தான் நம்ம பேசணும். குறிப்பாக நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணணும், பேசணும். அது சில நேரம் நம்மளை மீறி என்ன பண்ணிடுது. இந்த நாவில் தான் விசுவாசமான வார்த்தை வரும், இந்த நாவில் தான் அவிசுவாசமான வார்த்தை வரும், இந்த நாவில் தான் பாவமான வார்த்தையும் வரும், இதே நாவில் தான் பிறரையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம். இதே நாவில் பேசுகிற வார்த்தை பிறரை மரணத்துக்குள்ளாகவும் கொண்டு போகும், மற்றவர்களையும் சாகடிக்கும். அதுவே நம்மளை என்ன பண்ணோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினால். எதில் நம்ம இடரல் உண்டாக்குவோம், பேசுகிற பேச்சில் இடரல் உண்டாக்குவோம். ஐயோ நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க, உனக்கெல்லாம் நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணுவாங்க. கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கடன்காரங்களை பார்த்து கேட்பாங்க. அப்படி கேட்குற சூழ்நிலை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போய் இந்த வார்த்தையை பொறுக்க முடியாமல் போய் செத்துருவாங்க. யார் தான் கணக்கு ஒப்புவிக்கணும், யார் கேட்டாங்களோ அவங்க தான் இவங்கள கொலை பண்ணாங்க. கத்தி எடுத்து குத்துறதுக்கு பேர் கொலை கிடையாது. வாயால் ஒருத்தங்க என்ன பண்ணலாம், மற்றவங்கள கொலை பண்ணலாம். நாவினால் மற்றவங்களை என்ன பண்ணலாம், ஈஸியாக கொலை பண்ணலாம். இதுவும் ஒரு நியாய தீர்ப்பு. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுமான வரைக்கும் சமாதானமுள்ள வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுங்க. சமாதானமுள்ள வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுங்க. மற்றவர்களுக்கு சமாதானமான வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, கூறுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன் அப்படின்னு சொல்லி, இவர் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக இவர் எப்படி மௌனமாய் இருந்து அமைதியாக இருந்து காத்திருந்து இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு, பக்குவப்படுத்துகிறாரு. எடுத்த உடனே நம்மளால் ஒரு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சிட முடியாது. விண்ணப்பம் பண்ணுவோம், மாம்சத்தில் தான் பண்ணுவோம் நம்ம விண்ணப்பம். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம், சப்ளிகேஷன் விண்ணப்பம்னா, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்ம அதற்கு தயாராக இருக்கணும். மௌனமாக இருந்து அமைதியாக இருந்து ஆண்டவருடைய அன்பை நினச்சி ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களையெல்லாம் நினைத்து தியானித்து அதெல்லாமே நமக்குள்ள அதை ஆண்டவர் செய்த நமக்கு செய்த நன்மைகளை நினைக்க 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 நமக்குள்ள ஒரு அனல், ஒரு அனாயிண்டிங் அது வந்ததுக்கப்புறம்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விண்ணப்பம் செய்யணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த புத்திக்கு என்னென்ன நம்ம விண்ணப்பம் பண்ணணும், என்னென்ன நம்ம பேசணும், என்னென்ன நம்ம
ஆண்டவர்கிட்ட எதை குறித்து நாம் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லி அவர் நமக்கு உணர்த்தி அருள்வார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நாம் இன்ன விதமாய் செபிக்க வேண்டும் என்று நமக்கு அழகாக ஆண்டவர் வந்து ஆர்டர் வைஸாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்படி விண்ணப்பம் பண்ணணுன்ற ஒரு விதத்தையும் ஆண்டவர் நமக்கு உள்ளத்திலிருந்து சொல்லுவார். எதுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணு, நீ எதுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், இங்கேருந்து போதிப்பார். சில நேரம் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருப்போம், முழங்கள் படியிட முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருப்போம். ஆனால் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும் நம்ம மேலே. அமைதியாக நம்ம உட்காந்துருக்கும் பொழுது, அவருடைய அன்பை தியானிக்கும் பொழுது, அவர் செஞ்ச நன்மையை நினைக்கும் பொழுது ஒரு ஸ்பார்க்கு அனல் போடுவார் ஆண்டவர். அடுத்த செகண்டு நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். எப்படி நம்ம முழங்கால் படிக்கிட்டு நம்ம எதற்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணுவோன்றத பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் டிக் போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அதற்கு நாம் எப்படி இருக்கணும்னா மௌனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. 6ஆம் வசனம் வாசிங்க. ஏழு வாசிங்க. இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஒரே வார்த்தை. நீங்கள் எதற்கு எதிர்பார்த்துருக்கிறீங்க? நீங்கள் எதற்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம். எல்லாருக்குமே தேவை இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே போராட்டம் இருக்குது. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்காது. மற்றவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கா பாரு, நல்லா வீடு கட்டிட்டான், நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நீங்கள் தான்ப்பா என்னுடைய நம்பிக்கை. உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அது மாறவே மாறாது. உங்களுக்காக மாத்திரமே, நீங்கள் எனக்கு செய்ய போகிற உபகாரங்களுக்காக, நீங்கள் எனக்கு செய்ய போகிற நன்மைக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்காக நான் உங்கள் மேலே எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கேன். தயவு செய்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. தொடர்புனா என்னது? இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. புரியுதுங்களா? விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு அன்பு இருக்கணும். விசுவாசம் மட்டும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பு இல்லைன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பு இல்லாமல் ஒருத்தங்க ஊழியம் செய்ய முடியாது. அடுத்தது, எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் ஒருவர் உண்டென்று நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் தான் நீ ரட்சிக்கப்படுவாய். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அடுத்து, எனக்கு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை தான் கொஞ்சம் இல்லை அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களை அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் காப்பாற்ற மாட்டார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களை அவர் எங்கே கூட்டிகிட்டு போக மாட்டார், பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் மாம்சமானதை நம்பாமலும் தன்னுடைய சரீர பலத்தை நம்பாமலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போது நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? அதனால் விசுவாசமும் முக்கியம், நடுவில் இருக்கிற அன்பும் முக்கியம். அன்பு தான் பேலன்ஸ் பண்ணுது. விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பேலன்ஸ் பண்ணுறது என்னது? அன்பு. முதலாவது தேவ அன்பு, ரெண்டாவது மற்றவர்கள் மேலே நமக்கு இருக்கிற அன்பு. இந்த ரெண்டு விஷயமும் நமக்குள்ளே இருந்தாலே போதும். நம்ம இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் வென்று எங்கே போயிடுவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை ஈஸியாக சுதந்திரித்து கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முதல்ல பெரிய பிரதான கற்பனை எது? மேஜர்
தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அதற்கு இணையான, அதற்கு ஒப்பனையான இணையான கற்பனை எது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. அப்போ இந்த 3 விஷயமும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. இந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் எதற்கு காத்திருக்கிறேன்? நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை. நான் எதற்கு காத்திருக்கிறேன்? நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்? வாசிங்கம்மா. ம் ம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்? நான் மௌனமாக இருப்பேன். சில பேர் உபதேசம் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நீ என்ன உபதேசம் பண்ணுறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஏன்னு கேளுங்களேன், எல்லாமே இப்போது அப்படி கூகுளில் தட்டினாலே என்ன ஆகிடும்? வந்துடும். எல்லாமே அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்துடும். அதனால் நீ என்ன எனக்கு உபதேசம் பண்ணுறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? புரியுதுங்களா? நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிதலில் முக்கியமானது ஒன்று என்ன சொல்லுங்களேன், காது கொடுத்து கேட்குறது. கீழ்ப்படிதலே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இப்படி அமர்ந்திருந்து காது கொடுத்து கேட்குறது தான் உண்மையான ஒரு கீழ்ப்படிதல். சில பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சிடும் இது கேட்குதா கேட்கலையா, இவங்க கேட்குறாங்களா கேட்கலையான்னு அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, செவி திணவு உள்ளவர்களாக என்ன பண்ணுறாங்களாம் இருக்கிறாங்களாம். சில பேர் காதை அடைச்சிக்கிறாங்களாம். என்னன்னுட்டு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி காதுகளை அடைக்க பண்ணுகிறது யார்? பிசாசு. கேட்காத கேட்காத கேட்காதன்னு. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நல்லா தான் பேசுகிறீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசுனீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, என் காதுக்குள்ளேயே போகலன்றாங்க. பரவாயில்ல, நீயாவது உண்மையை சொன்னியம்மா, நீயாவது உண்மையை சொன்னியே. ஆனால் பார்க்க எப்படி இருக்கிறாங்க? சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணி நான் சொல்கிறேனேன்னு கோச்சிக்காதீங்க, என் காதுக்குள்ளேயே போவே இல்லை அண்ணின்றாங்க. அப்போ காதில் கையை வச்சு எப்பத்தா என்று சொல்லி என்ன பண்ணுங்க, உங்கள் காதை என்ன பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை காதுகளுக்குள்ளாக என்ன பண்ணணும்? போகணும். காதுக்குள்ளே போய் எங்கே போகணும்? இருதயத்துக்குள்ளே போகணும். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, யோபு சொல்கிறாரு, நான் மௌனமாக இருப்பேன், நீங்கள் பேசுங்க, நான் என்ன பண்ணுவேன்? வாசிங்கம்மா திரும்ப. இப்போதும் ஆண்டவரே, இல்லைம்மா இல்லை, யோபு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன எனக்கு சொல்கிறது, நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்வாங்க. நீ எல்லாம் எனக்கு சொல்லாத அப்படின்வாங்க. நீ எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ எனக்கு சொல்கிறதுக்கு நீ தகுதியா அப்படின்வாங்க. எனக்கு நீ சொல்லணுன்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், அவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஒரு தாழ்மையான மனுஷன் பாருங்கள் யோபு. அவர் எந்த பாவமும் செய்யலை, அது உண்மைதான். அவர் எந்த பாவமும் செய்யலை. அவர் சில அந்த வேதத்தில் யோபுவில் நடுப்பகுதியில் அவர் சொல்லுவார், ஆண்டவர் பேசுவதற்கு முன்பாக அவர் சொல்லுவார், யோபு நான் எந்த பாவமும் செய்யலை. அவரை குறித்து சொல்வார், எனக்கு ஏன் இது நேரிட்டது, அவரையே அவர் சபிப்பார். என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, நான் என் தாயினுடைய வயிற்றில் நான் ஏன் கர்ப்பம் தரித்தேன், அதுலேயே நான் அந்த அப்போவே அந்த பிண்டம் அழிந்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரையே என்ன பண்ணுவார், அவர் சபித்துப்பார். அப்போது இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமாக இருக்கிறேன், நான் எதில் தவறுனேன்னு சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல யாராவது நம்ம சொல்லுவோமா, நான் எதில் நான் தவறியிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் மௌனமாக இருந்து கேட்டுக்கிறேன்னு அப்படி சொல்கிற ஆட்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் யாராவது இருக்காங்களா? நீ என்ன சொல்கிற, என்னை எப்படி வச்சு குத்துறப்பர், எனக்கு தான் நீ பேசிகிட்டு இருக்கியா மேலே நின்று அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பயங்கரமாக பிரச்சனை, இவங்க பேசிட்டாங்க, என்னை திட்டுறாங்க, வேறு சர்ச்சுக்கு நான் போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சுது, சாப்டர் க்ளோஸ்.
புரியுதுங்களா? சில பேருக்கு நேராக சில வார்த்தைகள் வரும் பொழுது, ஆண்டவரே யோபுவை போல, யோபு எதுலேயுமே அவர் தவறல, ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் எதில் தவறுனேன்னு சொல்லுங்கள், நான் மௌனமாக இருக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன்னு. அப்போ அது போல் நாமளும் அமைதியாக இருந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது தான் உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். உரலிலையோ சொல்லுங்களேன். யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. வாசிங்க பிரதர். ம் 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 பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இடையில என்ன பண்ணுறாரு யோபு? தன்னை குறித்து பேசுகிறார், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். அதுக்கு முன்னாடி அவங்க நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? நிதானம் இல்லாமல் இவரை பேசுகிறாங்க. கடைசியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யோபுவுக்கு காற்றினால் என்ன பண்ணுறாரு? உத்தரவு கொடுக்குறாரு. யோபு என்ன பண்ணுறாரு? கர்த்தர் யோபுக்கு பிரதியுத்தரமாக, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன விஷயங்கள் சொல்கிறாருன்னா, அதை நான் எடுக்கிறேன், செய்தியாக எடுக்கணும்னு இருக்கேன். அவர் உண்டாக்கின படைப்புகள், அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பை குறித்து அவர் அவ்வளோ அழகாக சொல்லுவார். கடலை குறித்து சொல்லுவார். கடலுக்கு யார் அணை போட்டது? நான் தானே அதை இம்மட்டும் நில்லு, இதுக்கு மேலே வராத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காற்றுக்கு நான் என்னென்ன அவர் வல்லமை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் அவர் உண்டாக்கின அவருடைய படைப்பு சிருஷ்டிப்புகளுக்கு எல்லாம் எப்படி ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார், எப்படி அதை உண்டாக்கினார் என்று அதை குறித்து எல்லாம் பேசிகிட்டே வரும்பொழுது கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இவரால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. யோபு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் யார்? நீசன். நீசன்னா தெலுங்கில் என்ன சொல்வீங்க? என்ன? நான் யார்? நான் யாரும்மா? வீணா போனவன், ஒன்றுத்துக்குமே உதவாதவன், நான் ஒரு நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறக்கூடாது, நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்ன்ட்டு திரும்ப 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 ஆண்டவர்கிட்டயே நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இப்படி செய்தேன் ஆண்டவரே, நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டேன் ஆண்டவரே, நான் இத்தனை பேருக்கு இவ்வளோ செய்தேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய புராணங்களெல்லாம் பாடிட்டு இருப்போம். ஆண்டவர் நினைப்பார், ஆண்டவர் பார்ப்பார், நீ இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு என்கிட்ட பெருமை காட்டுறியா? ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஒருவேளை இவன் பண்ணுறதெல்லாம் சொல்கிறதுக்காக கேட்டிருப்பானோ? இவன் பண்ண நல்ல காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி காட்டுறதுக்காக அவன் கேட்டிருப்பானோ என்னன்னு தெரியல. என்னம்மா கேட்டான்? நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு? தாய் தகப்பனை கனம் பண்ணு. அடுத்தது ஒவ்வொரு விஷயத்தை ஆண்டவர் 10 கட்டளையை சொல்கிறார். இது நான் ஆல்ரெடி நான் சின்ன வயசுலேருந்தே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் போட்டார். ஆண்டவருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், நீ எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவன், நீ எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் ஒரு குக்கி போட்டார். என்ன கேட்டாருன்னா, உனக்கு உன் ஆஸ்தியை விற்று நீ என்ன பண்ண? விற்று நீ தரித்திரத்துக்கு கொடு, அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணி வரலாம் அப்படின்னாரு. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது எது? அவன் எதை பெருசாக நினைக்கிறான்? ஆஸ்தியை, சொத்தை தான் பெருசாக நினைக்கிறான். அவன் சொல்கிறான், மற்றது எல்லாத்தையும் நான் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிக்கிறேன்றான். பெருமையாக பேசுகிறான். இன்றைக்கி பெருமை ஒரு பாவம், ஆவிக்குரிய பெருமை ஒரு பெரிய பாவம். ஆவிக்குரிய பெருமை நம்மளை கீழே விழ வச்சிரும், நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். இன்றைக்கி நிறைய பேர் பெருமையில் விழுந்தவங்க நிறைய பேர் உண்டு. ரொம்ப கஷ்டம், எழுந்திருக்க முடியாது. பாவி ஆண்டவர் தூக்கிடுவார். பாவி என்ன பண்ணிடுவார்? இவன் பாவி பாவி, இவன் எப்போ எந்திரிச்சான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவன் எந்திரிச்சு நின்றுவான். புரியுதுங்களா? பிந்தினோர் என்ன ஆகிடுவாங்க? முந்தி வந்துடுவாங்க. முந்தி இருக்கிறவங்க எங்கே போயிடுவாங்க? பின்னாடி போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம். நம்ம யாரை பார்க்கணும்? நம்மளை தான் பார்க்கணும். நம்ம யாரை பார்க்கணும்? நம்மளை மட்டும்தான் பார்க்கணும்.
இவளை விட நம்ம பெட்டர்னு நான் நினைக்கிறேன், இவங்களை விட நான் பெட்டர்னு நினைக்கிறேன், இவங்களை விட நான் எதில் நான் குறைஞ்சவன், எல்லாத்துலேயும் பரவாயில்ல, நான் இவளை விட நான் பெட்டர். புரியுதுங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் நீசியாக இருக்கிறேன்ப்பா. உமக்கு முன்பாக நமக்கு தேவை, நமக்கு அவசியம். நம்ம யாரை பார்க்கணுன்னா நம்மளை மட்டும் பார்க்கணும், நம்மளை உண்டாக்கின தேவனை நோக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவரை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் எப்படிப்பட்டவன் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி என்ன பண்ணுங்கள், இந்த களிமண்ணை உங்களுடைய கரத்தினால் என்ன சரியான பாத்திரமாக வணைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதை தான் நம்ம கேட்கணும். நான் சரி, நான் சரி, நான் சரி, நீ சரியே இல்லை, நான் சரி அப்படின்னா நீ சரியாகவே இருக்க மாட்ட. புரியுதுங்களா? சில பேர் நான் பாஸ்டர் சொன்னார்ல முன்னாடிலாம், நான் வந்து ரொம்ப தாழ்மைன்றது வேற, தாழ்வுன்றது வேற. தாழ்மைன்றது வேற, தாழ்வு மனப்பான்மைன்றது வேற. எனக்கும் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இருந்தது. இது எனக்கு வராதோ, இது எனக்கு வராதோ அப்படின்னு சொல்லி மேக்ஸில் வீக்கு நான். எனக்கு மேக்ஸ் வரவே வராதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் 10th நல்ல மார்க்கு தான் எடுத்தேன் மேக்ஸில். ஆனால் சொல்கிறேன் நான், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தாழ்வு குணம் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம்தான் அந்த விஷயமே ஒழிஞ்சுது. ஷார்ட்டாக இருக்கேன்னு நான் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். எனக்கு ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் எனக்கே சில விஷயங்கள் அப்படி இருக்கும். அதை எல்லாத்தையும் உடைச்சது எதுனா ரட்சிப்பு தான். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ பாருங்கள், நம்ம யாருக்கிட்ட நம்மளை தாழ்த்தணும், யாருக்கிட்ட நம்ம பேசணும், யாருக்கிட்ட நம்ம சொல்லணும்னா ஆண்டவருக்கு நேராக நம்மளை சொல்லணும். நான் ஒரு நீசிப்பா, நான் ஒரு பாவிப்பா, என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உடைச்சி என்னை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் மற்றவங்களை வச்சு நம்ம ஒரு பொழுதும் கம்பேர் பண்ணவே கூடாது. அவ்வளோதான். ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நொறுக்கி போட்டுருவார். மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணோம். அதனால தான் அந்த பாவியாகிய மனுஷன் மேலே ஆண்டவர் கிருபையாக இருந்து அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் என்ன பண்ணார், ரட்சித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவன் தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக இவன் என்ன சொன்னான், நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்ன கற்பனைகள் எல்லாம் நான் கை கொண்டு தான் இருக்கேன் அப்படின்றான். அடுத்து என்ன சொல்கிறான், அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ 10 கற்பனைகளை கை கொண்டிருக்கியா, ஓ அப்போ நீ என்ன பண்ணணும், உன்கிட்ட இன்னொரு குறை இருக்குது. 10 கற்பனையை நீ கை கொண்டாலும் உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு எது இடுக்கனாக இருக்குன்னா, அவனுக்கு எது பிரச்சனையாக இருக்குன்னா, ஆஸ்தி தான் அவனுக்கு பிரச்சனை. அவன் யாருக்கும் செலவு பண்ண மாட்டான் போல இருக்குது, யாருக்கும் கொடுக்க மாட்டான் போல இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீ என்ன பண்ணு, உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விட்டு தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுன்றாரு. நிச்சயமாக அவனால் முடியாதுன்றனால தான் ஆண்டவர் சொன்னார். அவருக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான்ட்டு. எதனாலனா இவன் பெருமையாக அவன் கேட்குறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு அவன் உண்மையாக கேட்கல, அவன் தன்னை காண்பிக்கிறதுக்காக கேட்குறான், ஆண்டவர்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட்குறான். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஆண்டவரே என்னை பாருங்கப்பா, நான் எப்படி இருக்கிறேன் பாருங்கப்பான்னு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, ஷோ காட்டக்கூடாது. அவருக்கு தெரியும் எல்லாமே நம்மளை பற்றி, அவருக்கு A to Z அவருக்கு தெரியும் நம்மளை பற்றி. நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். சில பேர் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. புதுசாக நான் பயங்கரமாக ஆயிட்டேன், நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், நான் பெரிய ஆளாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பழசையும் மறக்க மாட்டார், புதுசையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரங்க பழையதையும் புதியதையும் தான் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பழையதையும் புதியதையும் சேர்த்து கொடுப்பாங்க. எதை சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்போ நம்ம மறந்துடக்கூடாது. பழைய காரியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகளை மறந்துடவே கூடாது. இப்போ நம்ம எப்படி இருக்கோன்றதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து நிறைய தடவை சொல்லுவேன், எனக்கு இருக்க பிரச்சனையை நான் சொல்லுவேன், கடன் பிரச்சனையிலேருந்து வந்தோன்னு சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவங்க சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு. அந்த யாகம்மா அவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டதையும் அந்த கஞ்சி தண்ணி குடித்ததையும் அவங்க சாகிற வரைக்கும் சொல்லிட்டு தான் செத்தாங்க.
வாரம் வியாழக்கிழமை உபவாச கூட்டம். அந்த உபவாச கூட்டத்தில் கரெக்டான ஒரு டைமில் அவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டதையும் கஞ்சி தண்ணி குடித்து குழந்தைங்களை வளர்த்ததையும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிகிட்டே இருந்ததுனால தான் அவங்க சம்பத்தும் ஆஸ்தியும் இன்றைக்கி அவங்க வட சென்னையிலேயே ஒரு பெரிய ஒரு சபையாக, சியோன் சபை ஒரு பெரிய சபை, அதே போல் ஏசிஐ கிளை சபை, பெராக்கா சர்ச்சு, அந்த சர்ச்சும் ஒரு பெரிய சபை. அப்போ அந்த அம்மா பழசை மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்து காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நாமளாக இருந்தால் ஐயோ நம்ம கடந்த கால விஷயங்களை நம்ம சொன்னோம்னா, நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லாமல் இருப்போம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். நம்ம எப்படி இருந்து வந்தோன்னு தான் சொல்லணும். இப்போ எப்படி இருக்கோன்னு சொல்கிறத விட நம்ம எப்படி இருந்து வந்தோன்றதை நம்ம அதிகமாக என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அடுத்து அந்த விஷயத்தை நம்ம அதை முடிச்சிடுறேன் நான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன் ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டு நீ யாருக்கு கொடுத்துட்டு வா, தரித்திரனுக்கு கொடு, அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணலான்னு. அப்போ அவன் துக்கமுகத்தோடு அவன் என்ன பண்ணான், விற்று கொடுத்துட்டு வரல. அவன் என்ன பண்ணான், துக்கத்தோடு அவன் என்ன பண்ணான், அந்த இடத்த விட்டு அவன் போயிட்டான். எனக்கு ரட்சிப்பாக ஆஸ்தியான்னும் போது எது தான் முக்கியம்னு போயிட்டான், ஆஸ்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோபுக்கு திரும்ப வந்துருங்க. 4 வாசிங்க, 6. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். வாசிங்க அடுத்தது. இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அவர் நம்மக்கிட்ட உத்தரவு கேட்குற வரைக்கும் நம்ம ரிப்ளேவே பண்ணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குற வரைக்கும். இப்போ சொல்கிறாரு யோபு, நீ என்ன பண்ண, அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என் வாயால் என் கையை வச்சு என்ன பண்ணுறேன், வாயை பொத்திக்கிறேன், நலமானதையும் நான் இனிமேட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் எதுவும் 4 போடுங்களேன், 4 போடுங்கப்பா. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 6, 7 வாசிங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார், நம்மளை தாழ்த்தி நம்ம அமைதியாக இருந்து நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம சரண்டர் ஆகும் பொழுது தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார், பேசுவார். எப்போ நம்ம புருஷர் ஆகுறோமோ, எப்போ நம்ம குழந்தை கேட்டவைகளை நம்ம ஒழிக்கிறோமோ, அப்போ தான் புருஷன் என்கிற ஒரு அதிகாரத்தையும் அத்தாரிட்டியும் ஆண்டவர் கொடுப்பார். புருஷன்னா என்னன்னு சொல்லுங்களேன், பூரண புருஷர்கள் ஆகும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடந்து வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய குழந்தைகளாகவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க குழந்தைன்னு சொல்லி, அவங்களுக்கே அவங்க குழந்தைகளாக இருக்கோன்னு தெரியாமையே சில பேர் எப்படி பேசுவாங்க, புருஷர்களை போல் பேசுவாங்க. ஆனால் அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்லுவார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் பேசாமல் இருக்க கூடாது, நாங்கள் பேசி தான் ஆகணும். யார் சொல்கிறா, பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் பேசாமல் இருக்க மாட்டோம். ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து நாங்கள் பேசுவோம் அப்படின்றாரு. நம்ம மௌனமாய் இருந்தால் பேசுவதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு காலம் வரும். அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ என்ன பண்ணு, புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அறைன்னா என்னதுமா, பெல்ட். நம்மளுடைய ரட்சிப்பு என்னும் அறையை நீ என்ன பண்ணு, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நழுவ விட்டுறாத. ரட்சிப்பு என்ன பண்ணாத, நழுவ விட்டுறாத, அந்த சான்ஸை விட்டுறாத. அநேகருக்கு இல்லாத ரட்சிப்பை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காரு, பெரிய ரட்சிப்பு, மகத்தான ரட்சிப்பு இலவசமாக கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. யாருக்கும் கிடைக்காத, சில பேர் பைத்தியக்காரங்க மாதிரி இருப்பாங்க நம்ம ரட்சிப்பை பற்றி சொன்னோம்னா. அதான் ஆண்டவர் சொல்லுவார், பவுல் சொல்கிறாரு, நம்ம சொல்லுவோம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நாம் சொல்கிற சுவிசேஷம் அது என்ன வாசனை, ஜீவ வாசனை. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாம் சொல்கிற சுவிசேஷம் அது என்ன வாசனை,
மரண வாசனை. ஆனால் ரட்சிக்கப்பட போகிறாங்க பாருங்கள். நம்ம சொல்கிற வார்த்தை உள்ளே போய் போய் கேட்டு கேட்டு அவங்க மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு ஏதுவான காரியங்கள் அவங்களுக்குள்ளே நடக்குதுன்னா அது என்ன வாசனைன்னு சொல்லுங்களேன்? ஜீவ வாசனையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கேட்டு நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் இந்த காதில் வாங்கி கேட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுற அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அது மரண வாசனையாக இருக்குது தான். அவங்களெல்லாம் விட்டு தள்ளிடணும் நம்ம. புரியுதுங்களா? சுவிசேஷத்தை சொல்லுவது யார் மேலே விழுந்த கடமை? நம்ம மேலே விழுந்த கடமை. இப்பொழுதும் நீங்கள் புருஷனை போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் புருஷிகளை போல் என்ன பண்ணுங்கள்? அறை கட்டி கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நம்மளுடைய மானம் காணப்படாதபடிக்கு, நம்மளுடைய ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு நம்மளுடைய ரட்சிப்பை என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரட்சிப்பை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளு, நான் உன்னை கேட்பேன் அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, அவர் பேசுவார். முந்தானேத்து என் கூட பேசினார். அந்த ஐயா வந்தார் பாருங்க. பார்க்குறதுக்கு அவர் நிச்சயமாக காமெடி மாதிரி தெரியலாம். அவருடைய தோற்றமும் அவருடைய பேச்சும். பிரசங்கம் பண்ணி ஆகா ஓகோன்னு இலக்கிய நடையில் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் உண்டு. ஆனால் உண்மையாக கர்த்தர் எப்படி சொல்லணுன்னா, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்காரா? கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கா? அவர் நமக்குள்ளே இருக்காரான்றது தான் கேள்வி. நிறைய பேர் எத்தனையோ ஆண்டவர் அல்லாதவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம வேதத்தை என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் பிரசங்கம் எல்லாராலையும் பண்ண முடியும். புரியுதுங்களா? உண்மையாக நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவி இருக்கிறதா? அதுதான் முக்கியம். அன்றைக்கி அவர் சொன்னார், பிரசங்கத்துக்கே அவர் இன்னும் வரலன்னார். அவர் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவார். அதிகமாக பிரசங்கிக்க மாட்டார். அதிகமான வசனிப்பெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ என்கிட்ட பேசணும், எனக்கு இந்த வசனத்தை நீங்கள் பேசணுன்னு. தூக்கத்தை குறித்து பேசணும். எனக்கு தூக்கத்தை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? எனக்கு தூக்கம் வேணும், எனக்கு தூக்கத்தை கொடுப்பீங்களா, எனக்கு இவர் மூலமாக நீங்கள் பேசணுன்னு. அப்போ அவர் டக்குன்னு பேசினார். உனக்கு ஆண்டவர் நல்ல நித்திரையை வரப்பண்ணுவார்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே ஷாக் அடிச்சுது எனக்கு. நான் கேட்ட அடுத்த செகண்டு இங்கே பேசுகிறார். அங்கே கேட்குறேன், இங்கே பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இங்கே கேட்கணும், இங்கே பேசணும். அப்போ நான் இதை ஒரு சிஸ்டர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி தான் சிஸ்டர், சண்டேயில் நான் அழுதுகிட்டே வந்தேன். ஒரு காரியத்தை கொடுத்து அழுதுகிட்டே வந்தேன். ஆண்டவரே இப்போ நீங்கள் என் கூட நீங்கள் பேசணும், இந்த ஆராதனை வேளையில் என் கூட பேசணும்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன். நான் எதை கேட்டு வந்தனோ அது பாடல் மூலமாக, பாடல் வரியில் ஆண்டவர் உங்களை கொண்டு பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ பாருங்கள், எது முக்கியம்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளோட பேசணும். அவர் சொல்கிறார் கேட்கணும். அப்போ சொல்கிறார், இப்போ நீ அறையை கட்டிக்கொள்ளு புருஷனை போல், நான் கேட்பேன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கூட்குரலை கேட்பார், உங்களுடைய குறைகளை கேட்பார், உங்களுடைய கண்ணீரை காண்பார். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்பார். நீ எனக்கு உத்தரவு சொல்லு. அவர் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவைப்பா, இந்த பிரச்சனையோடு இருக்கேன், இந்த போராட்டத்தோடு இருக்கேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது நாம் சொன்னோம்னா அந்த ஜெபத்திற்கும் அந்த விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நம்முடைய மௌனம் ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. அண்ணாள் ஜெபித்தாங்க. எப்படி ஜெபித்தாங்க? பயங்கர அதிக வசனிப்போடு அவங்க ஜெபித்தாங்களா? ஏலி பார்க்குறாரு, என்னதான் இவன் ஜெபிக்கிறா. பல மணி நேரம் ஜெபிச்சாங்க அண்ணாள். பல மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. உதடு மட்டும்தான் அசைஞ்சது. உதடு மட்டும்தான் அசைஞ்சது. பார்த்தாரு, பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ஏம்மா எந்திரிமான்ட்டார். ஏம்மா எந்திரி, அவ்வளோ நேரம் நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், உன்னை கவனிச்சிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணுற? குடிச்சிட்டு இங்கே ஆலயத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் குடித்து வெறிக்கவில்லை, நான் அப்படிப்பட்ட ஸ்திரீயும் கிடையாது, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை மட்டும் நான் ஊற்றி விட்டேன் தேவ சமூகத்தில் சொல்லி ஏலி கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தேவ சமூகத்தில் பல வசனைப்போடு நம்ம அப்படி ஆகா ஓகோன் அப்படி நம்ம விண்ணப்பித்தாதான் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய விண்ணப்பம் போகணும்,
போகுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய இருதயம் ஊற்றப்பட்டாலே போதும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ அந்த அம்மா பாருங்கள், பல மணி நேரம் இருதயத்தை ஊற்றி 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 ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. யாருக்காகன்னு சொல்லுங்களேன்? இஸ்ரவேலையே நியாயம் தீர்க்க போகிற ஒரு நியாயாதிபதிக்காக பல மணி நேரம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்டார். ஆனால் ஏலிக்கு அது என்ன பண்ணல? ஒன்றுமே புரியல. ஏலிக்கு இது வரைக்கும் எப்படி ஜெபிச்சா அவர் ஜெபமாக நினைக்கிறாரு? சத்தத்தோடு மற்றவங்க பார்க்குற பார்வைக்கு எப்படி தெரியணும்? மனுஷங்க சில பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி கொண்டு தெருக்களிலும் சந்து வீதிகளிலும் என்ன பண்ணுவாங்களாம்? தங்களுடைய முகத்தை வாடலாக வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்டவர்கிட்ட தேவனிடத்தில் ஜெபிப்பாங்களாம். அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக அவங்கள என்ன பண்ணுவாங்க? நினைப்பாங்க. மற்றவங்க பார்த்து, அப்பா எப்படி ஜெபிக்கிறார் பார், என்ன ஒரு தோரணையோடு ஜெபிக்கிறார் பார் அப்படின்னு. ஆனால் இந்த அண்ணாலோ ஆண்டவரோடு தனிமையாக ஆண்டவரோடு மட்டும் அவங்க பேசினாங்க. மற்ற யாருக்கும் அந்த வார்த்தை கேட்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ தான் ஆண்டவர் கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த ஏலிக்கிட்ட இந்தம்மா விலைக்கு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க? ஏலிக்கிட்ட என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க? நான் மனக்கே கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை மாத்திரம் நான் ஊற்றி விட்டேன், அப்படியல்ல நான் குடிச்சு வெறிச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், சமாதானத்தோடு போமா, உன்னுடைய வேண்டுதலும் உன்னுடைய விண்ணப்பமும் தேவன் கேட்டு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்ன பிரகாரமே அப்படியாக இந்த அம்மா, இவர் சொன்னதினால் மாத்திரமல்ல, அந்தம்மா ஜெபித்ததினால மௌனமாக அவங்க என்ன பண்ணாங்க? இருதயத்தோடு, இருதயம் டு இருதயம். யாரோட இருதயம்? தேவனோடு கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்க மௌனமாக இருந்து சாதித்தவங்க நிறைய பேர். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. நிறைய நேரம் துன்பம் வரும்போது, பிரச்சனை வரும்போது போட்டு உழுக்குவாங்க சில பேர். ஒரு பக்கம் கடங்காரங்க, ஒரு பக்கம் எங்கள் அம்மா, ஒரு பக்கம் நாங்கள், ஒரு பக்கம் பிரச்சனை, நாலா பக்கம் சுற்றி நிற்கும் போது அப்பா சொல்லுவார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். நான் போய் கேட்பேன் அப்பா கிட்டே, என்னப்பா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, எதுவுமே பேச மாட்டீங்கன்னும் போது அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, நான் ஜெபிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நான் ஜெபிக்கிறேம்மா, ஜெபத்தை தவிர என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதும்மா, சொல்கிறேம்மா அப்படின்னுவார். சில நேரம் என்ன சொல்லுவார்? நடக்கும்மா அப்படின்னுவார், கிடைக்கும்மான்னு சொல்லுவார். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார். அப்போது அந்த மௌனமான ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நான் இப்போ சொன்ன பாருங்க, தாவீது அவர் என்ன சொல்கிறாரு? நலமானதையும் நான் பேசலை, மௌனமாக இருந்தேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய இருதயம் அனல் கொண்டது, அதுக்கப்புறம் நான் விண்ணப்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாவீதினுடைய மௌனத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, யோபினுடைய மௌனத்துக்கு பதில் கொடுத்தாரு, இந்த அன்னாளுடைய மௌனமான அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரு. நீங்களும் மௌனம் என்பது எதை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்சி நீங்கள் இதற்காக நீங்கள் காத்திருந்து வேண்டி கிடைக்காம சோர்ந்து போய் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போய் அவிசுவாசப்படாமல் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களது பலனாய் இருப்பதாகன்ற மாதிரி அமைதியும் நம்பிக்கை தான் உங்கள் பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் மௌனமாக இருந்து சாதிங்க, நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க. உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காணிக்கை போடுவோம். யாராச்சும் காணிக்கை பாடல் பாடுகிறீர்களா?